ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து 2 வகையான லட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ரவா லட்டு, அடுத்து என்ன ரெசிபி அப்படின்னா பொட்டுக்கடலை லட்டு. இந்த லட்டு வந்து எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு அக்கா செஞ்சது. அவங்க ஸ்வீட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக செய்வாங்க. அதனால் இன்றைக்கி வந்து அவங்க தான் எப்படி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஜஸ்ட் வீடியோ மட்டும் தான் எடுத்தேன். அவங்க ரொம்ப சூப்பராக செய்வாங்க. அவங்க பக்குவத்தில் தான் இன்றைக்கி செஞ்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு டால்டா சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா ரவையை என்ன செஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்னா வறுத்து எடுத்துக்கணும். டால்டா வந்து 100 ml எடுத்துருக்கோம். ரவை வந்து ஒரு 1/2 கிலோ. ஜீனி எவ்வளோ அப்படின்னா 350 கிராம். இதுதான் சரியான அளவு இந்த ரவா லட்டுக்கு. இப்போ இந்த டால்டாவில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ரவையை நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். எப்படியும் ஒரு 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒன்று ஒட்டக்கூடாது, தீஞ்சிடவும் கூடாது ரவை. அந்த மாதிரி இந்த டால்டாவில் வச்சு இந்த மாதிரி நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் அந்த ரவை வந்து ரொம்ப டீப் ஃப்ரை ஆகிடக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சே இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரவா லட்டு வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஓரளவு வறுத்து முடிச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா 350 கிராம் ஜீனி சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ ரவைக்கு 350 கிராம் சரியாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கூடுதலாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, ஜீனியும் சேர்த்தாச்சு. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு டம்ளர் வெந்நி நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. சூடான வெந்நியை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி பால் சேர்க்கல, வெந்நியில் தான் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரவா லட்டு வந்து ரொம்ப தண்ணி அதிகமாக இருக்காது, சரியான பக்குவத்தில் இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த ரவை எல்லாம் நல்லா வேகும். நம்ம ஏற்கனவே வறுத்துட்டோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப டைம் ஆகாது தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரவை நல்லா வெந்துடுச்சு. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 100 ml நெய் சேர்த்தாச்சு. கேஷ்யூநட்டும் ட்ரை கிரேப்ஸும் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு இப்போ இது கூட நம்ம அதை சேர்த்துடணும். வெந்நீர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறணும் அந்த ரவையை. அதுக்கப்புறமா நம்ம வந்து கீ சேர்த்து நட்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருங்க. மினிமம் 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணிடணும். அப்போ தான் அந்த நெய், அந்த ரவை, ஜீனி எல்லாமே ஒன்றா சேரும். நல்லா சேர்ந்து ஓரளவு செட் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போது நல்லா செட் ஆகிடுச்சு. 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி உருட்ட ஆரம்பிச்சுக்கணும். நம்ம கைக்கு எந்த அளவுக்கு தேவையோ, உங்களால் எவ்வளோ பிடிக்க முடியுமோ அந்தளவுக்கு இந்த மாதிரி எடுத்து நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. எல்லா லட்டும் ஒரே ஷேப்பில் இருக்க மாதிரி இந்த மாதிரி நல்லா பிடிச்சி உருட்டிக்கலாம். ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் ஒரு நட்ஸு, ஒரு ட்ரை கிரேப்ஸ் எடுத்து இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா உருட்டுறப்பவே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த நட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு லட்லேயும் வர்ற மாதிரி பார்த்து உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி சூப்பராக லட்டு உருட்டையாச்சு. நம்ம மீதி இருக்கிற எல்லா லட்டையும் இந்த மாதிரி உருட்டி வச்சிடலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ரவா லட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உருட்டுறப்ப கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி இருக்கும். உருட்டி வச்சதுக்கப்புறமா ரவா லட்டு நல்லா செட் ஆகிடும். நல்லா செட் ஆனதுக்கப்புறமா ரவா லட்டு வந்து சூப்பராக நல்லா டேஸ்டியாக கிடச்சிரும். இவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே உருட்டுட்டாங்க. லட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக செஞ்சுருந்தாங்க. நீங்கள் உருட்டுறப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கையில் பிடிச்சி உருட்டினீங்க அப்படின்னா நல்லா அமுக்கி பிடிச்சி உருட்டணும். ரொம்பையும் ஹார்டாக இருக்கக்கூடாது, ரொம்பையும் சாஃப்டாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா சூப்பராக உருட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். இப்போ வந்து லட்டு எல்லாமே உருட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சாச்சு. சென்டர்லேயே ஒரு 3 பீஸ் வச்சாச்சு. ஒரு சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்த லட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மா லட்டு, அதாவது பொட்டுக்கடலையில் நம்ம செய்யக்கூடிய லட்டு. பொட்டுக்கடலை லட்டு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா மா லட்டு.
அதுக்கு என்ன தேவையான பொருள் அப்படின்னா ஜீனி, பொரிகடலை, ஏலக்காய் இந்த 3, அதுக்கப்புறமா நெய் சேர்த்துக்கலாம். இப்போது பொரிகடலை நான் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஒரு 1/2 கிலோ பொரிகடலைக்கு டபுள் மடங்கு நீங்கள் எடுக்கணும் ஜீனி. இப்போ 1/2 கிலோ பொரிகடலைனா 1 கிலோ ஜீனி வந்து சரியான அளவாக இருக்கும். இப்போ 100 கிராம் பொரிகடலைனா 200 கிராம் ஜீனி. இது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். நாங்கள் மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சிருந்தோம். மிக்ஸி ஜாரில் அரைச்சி சலித்து எடுக்கணும்னா நீங்கள் சலித்து எடுத்துக்கலாம். நாங்கள் சலிக்கலை, மாவு நல்லா மையாக அரைச்சாச்சு. அது கூட ஏலக்காவும் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு ஒரு 100 ml நெய் சேர்த்துக்கோங்க. நெய் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாம். ஒரு 200 mlனாலும் நெய் சேர்த்துக்கோங்க. நாங்கள் 100 ml நெய் சேர்த்துருக்கோம். ஒரு 100 ml டால்டா சேர்த்துருக்கோம், வனஸ்பதி. இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிடணும். நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இந்த பொரிகடலை மாவில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் சேர்க்குறப்பவே நல்லா கிண்டி விட்டுட்டே சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கட்டி கட்டியாக ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா நெய் சேர்த்துட்டு மாவை கிண்டி விடணும். இந்த மாதிரி மொத்தமாகவும் ஊற்றிடக்கூடாது, நெய் ரொம்ப அதிகமாக ஆயிடக்கூடாது. அதனால் நம்ம வந்து நல்லா மாவை கிண்டி விட்டுட்டு தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறணும். இப்போ இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு, நெய் சூடாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கை வச்சு பண்ண முடியாது. சூடு கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம லட்டு பிடிக்கணும். இப்போ இந்த மாவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாவும் நல்லா நெய் கூட மிக்ஸ் ஆகணும். வெள்ளை வெள்ளையாக அந்த மாவு தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சூப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாவை வந்து நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே லிட்டு போட்டு மூடி வச்சிடணும். மாவு நல்லா செட் ஆனதுக்கப்புறமா நம்ம லட்டு பிடிக்கணும். இன்னும் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா மாவு நல்லா எல்லா பக்கமும் அந்த நெய் வந்து சேரும். இல்லைனா ஒரு பக்கம் மாவாக இருக்கும், ஒரு சைடு வந்து கொஞ்சம் நெய் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாவு வந்து இந்த மாதிரி பிணையிறது மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லட்டு சூப்பர் டேஸ்ட்டில் வந்துடும். உங்களுக்கு நட்ஸ் விருப்பம்னா நட்ஸை நீங்கள் வந்து இது கூட இந்த நெய் சேர்க்குறப்ப சேர்த்துக்கோங்க. ஆனால் மாலட்டில் நட்ஸு சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இருந்தால் நீங்கள் வந்து நட்ஸு சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து நட்ஸு சேர்க்கலை. இந்த மாவு இந்த மாதிரி நல்லா செட் ஆகிடுச்சு. நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி லட்டு, ரவா லட்டு பிடிச்ச மாதிரியே இந்த லட்டையை இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மாவு வந்து நெய் கொஞ்சம் சேர்த்துருக்கப்ப நமக்கு வந்து லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த லட்டு குழஞ்சி போய் இருக்க மாதிரி இருக்கும். நல்லா ஒரு 10-20 நிமிஷம் கழித்து உங்களுக்கு வந்து அந்த லட்டு நல்லா செட் ஆகிடும். நம்ம உருட்டப்பவே ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லட்டு இன்னும் கொஞ்சம் ஹார்டாயிரும். மாவு வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10-20 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து நல்லா செட் ஆயிரும். இந்த மாவு செட் ஆனதுக்கப்புறமா லட்டு வந்து ரொம்ப சூப்பராக ஆகிடும். இப்போ இந்த மாவு நல்லா உருட்டி எடுத்தாச்சு. எல்லா லட்டையுமே ரெடி பண்ணியாச்சு. இந்த 2 லட்டுமே அந்த பக்கத்து வீட்டு அக்கா தான் எனக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எல்லா லட்டையுமே இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்தாச்சு. ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம் நம்ம. நீங்களும் இந்த மாதிரி இதே அளவில் லட்டு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ இந்த ஒரு லட்டை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக நல்ல சாஃப்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.